அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரமலான் மாதத்தின் 15ஆம் நாள். அல்லாஹு தாலாவோட பேரருளால இந்த புண்ணியமாக்கப்பட்ட மாசத்தின் பாதியை நம்ம கடந்துட்டோம். இனி நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 15 நாட்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வரப்போற 15 நாட்கள் நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அமல்களை அதிகப்படுத்தணும். இனி இதே போன்ற மகத்துவங்கள் நிறைந்த பரக்கத் நிறைந்த நாட்கள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஒரு வருடம் காத்திருக்கணும். இந்த ஒரு வருடம் நம்ம ஹயாத்தோட இருப்போமானும் அல்லாஹு தாலாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்ப வரப்போற 15 நாட்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம முறையா பயன்படுத்தணும். அல்லாஹு தாலாவோட நினைவுகளை நம்ம அதிகரிச்சு திக்கர ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்க இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருக்கணும். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குர்ஆன் ஓதணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சதக்கா கொடுப்பதை அதிகரிக்கணும். இன்னும் முக்கியமா இந்த மாதிரி நல்ல அமல்கள் நாம செய்யறத அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள தினம்தோறும் நாம துவா கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கிற ஒரு இஸ்ம பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு இஸ்ம ஓதி நம்ம அல்லாஹு தாலா கிட்ட துவா கேட்டோம்னா அல்லாஹு தாலா நிச்சயமா நம்ம தேவை எதுவோ அதை வெகு விரைவிலேயே நிறைவேற்றி தருவான். வெறும் 7 நாட்கள் இந்த ஒரு இஸ்ம நீங்க ஓதுனாலே இதோட பலனை நீங்க நிச்சயமா கண்கூடா பாப்பீங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கிற இஸ்ம ஓதி நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னாவை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முழுமையா தினம்தோறும் ஓதி வர நாம முயற்சி செய்யணும். அப்படி நாம செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில ஹைரும் பரக்கத்தும் அதிகரிக்கும். அதே மாதிரி அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மனப்பாடமா ஓத தெரிஞ்சவங்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை பரிசளிப்பான். இவ்வளோ அதிகமான மகத்துவங்கள் இந்த ஒரு அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இஸ்முக்கும் பிரத்யேகமான நன்மைகள் இருக்கு. அந்த இஸ்மோட அர்த்தத்தை அறிஞ்சு நம்ம மனப்பூர்வமா ஓதனோம்னா அல்லாஹு தாலா நிச்சயமா அந்த இஸ்முக்கான கூலி எதுவோ அதை உங்க வாழ்க்கையில கண்கூடா காமிப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு இஸ்ம நம்ம இஷா மஹ்ரிபுக்கு இடையில ஓதணும். தூய்மையா ஒலு செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து யார்கிட்டயுமே பேசாம 100 முறை யா பாரியோ யா அல்லா, யா பாரியோ யா அல்லா, யா பாரியோ யா அல்லா இப்படி 100 முறை நாம ஓதணும். இந்த ஒரு இஸ்ம நீங்க 100 முறை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க தேவை எதுவோ அதை அல்லாஹு தாலா கிட்ட துவா கேளுங்க. நீங்க துவா கேட்கும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகைனா அதாபன் நார் இந்த துவாவை ஓத மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு துவால நம்ம இம்மைக்கான தேவையும் மறுமைக்கான தேவையும் நம்மள நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த துவால நாம அல்லாஹு தாலா கிட்ட கேட்கிறோம். அல் பாரியோட அர்த்தம் ஆத்மாவை அமைப்பவன் அல்லது படைப்பவன். இஷா மஹ்ரிபுக்கு இடைப்பட்ட நேரம்ன்றது ரொம்பவே மகத்துவங்கள் நிறைந்த ஒரு நேரம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்ம ஒரே இருப்புல உட்கார்ந்து 100 முறை ஓதி உங்க துவாவை அல்லாஹு தாலா கிட்ட கேளுங்க. நிச்சயமா அல்லாஹு தாலா உங்க துவாவை அங்கீகரிப்பான். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.